ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஹரித் கிச்சன். நான் பிரீதா ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் டேஸ்ட் தந்தூரி எப்படி வீட்டிலே சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உயிர் கோழியை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி தந்தூரி பண்ணுறோம் அப்படின்றதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நல்லா நாட்டுக்கோழியை எடுத்துருக்கோம். நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி சுடு தண்ணியில் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அந்த இதுவெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். முடியை, அந்த கோழியோட ரெக்கை முடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சள் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க குட்டி குட்டி ஹேரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நெருப்பில் கொஞ்சமாக காட்டிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தந்தூரியை செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி நெருப்பில் காட்டிகிட்ருக்காங்க. இது வீட்டிலே நாங்கள் செய்யலான்னு பிளான் பண்ணிவிட்டு செஞ்சோம். இங்கே அடுப்பு இருக்குது, விறகடுப்பு எங்கள் வீட்டில் பின்னாடி தோட்டத்தில் இருக்குன்றதால சரி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த பிளான் பண்ணி இதை செஞ்சேன். நான் ரொம்ப சூப்பராக வந்தது, ரொம்ப எம்மியாக இருந்தது. ஏன்னா இது மைனஸ் வீட்டில் செய்யலை, மைனஸ் செஞ்சுருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஈக்குவலாக பார்த்து எடுத்துகிட்டு அரைச்சிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு முழு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கோழி வந்து அந்த மஞ்சள்லாம் தடவி நெருப்பில் காட்டி இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் வந்து ஸ்கின்னில் இருக்க இந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், நல்லெண்ணெய், தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட்டு, இது வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம், இது லெமன் ஜூஸ், தயிர் வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பண்ண தயிர், கரம் மசாலா 1 ஸ்பூன். இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 2 hours வந்து ஊற வச்சா போதும். இது வந்து நல்ல மசாலா வந்து ஊறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தந்தூரி சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து வீட்டிலே ரெடி பண்ண தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹோல் தந்தூரி தான் நம்ம செய்கிறோம், அதனால் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் அது வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சேர்த்தா ஒரு மாதிரி இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு ஓவராக தெரியும், அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர், இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வந்து நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணல. ஏன்னா இது கலரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறதால கொஞ்சம் காரம் தெரியும் லைட்டாக. தனியாவும் ஆட் பண்ணுறோம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காரம் தான். அதனால் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து சூடுன்றதால 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இது நல்லா இந்த நாட்டுக்கோழி வந்து நல்லா சூடு, அதனால் நல்லா சேர்த்து அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்கு ஆட் பண்ணியிருக்கிறதால நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் 4 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை வந்து வெயிலில் வச்சிங்கனாலும் ஓகே. ரொம்ப நல்ல மசாலா இறங்கியிருக்கும் உள்ள. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க, நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் ஃபுல்லாக நல்லா இப்போ வந்து தடவ போகிறோம். ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு ஊற வைக்கலாம். மசாலா தடவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி விட்டுருங்க, கொஞ்சம் மசாலா உள்ளே இறங்கும். நம்ம பீசஸாக போட்டோன்னா மசாலா வந்து நார்மலாகவே ஊறிடும். இப்போ ஹோல் சிக்கன் பண்ணுறதால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் மசாலா வந்து ஊறணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து அங்கங்கே கட் பண்ணிடலாம்.
அதை இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவி ஊற வைங்க. இது நாட்டுக்கோழி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ப்ராய்லர் கோழி வந்து சாப்பிட்றது இந்த டைமில் சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் நாட்டுக்கோழி எடுத்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லதுனாலும் இதில் வந்து அவ்வளோவா ஃப்ளஷ் இருக்காது. நல்லா அந்த போன் இருக்கும். ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நாட்டுக்கோழியில். நிறைய பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நாட்டுக்கோழி. ஒரு சிலருக்கு ப்ராய்லர் கோழி தான் பிடிக்கும், அதில் ஃப்ளஷ்ஷு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து குக்கரில் வச்சும் பண்ணலாம். இந்த ஹோல் சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்தமாதிரி ஸ்டீம் மாதிரி வச்சு குக்கரில் வச்சிங்கனாலும் ஒரு 70 to 80 minutes அப்படியே வச்சுருந்திங்கனாலும் அந்த மாதிரி செய்யலாம் கேஸில். இப்போ நாங்கள் வந்து விறகடுப்பில் செய்ய போகிறோம். வெளியே எங்களுக்கு வந்து அடுப்பு நாங்கள் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் அதில் சமைப்போம். ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதில் சமைச்சு சாப்பிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. 2 hours கழித்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி அடுப்பு பற்ற வச்சு நான் இந்த இது செய்கிறதுக்காக இந்த சப்பாத்தி மேக்கிங் பண்ணுவோம் இல்லையா, ஃபுல்கா பண்ணுறோம்ல, அந்த ரொட்டி தந்தூரி ரொட்டி பண்ணுவோம்ல, அதுக்காக அந்த இந்த மாதிரி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம பண்ணுறேன். ஸோ இந்த ஹோல் சிக்கனை ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் நெருப்பு படுற மாதிரி வந்து ஃபுல்லாக இது பண்ணி திருப்பி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. நல்லா வெந்திருக்கு சிக்கனு. மேலே வந்து ஸ்கின் மட்டும் கொஞ்சம் கருகி இருக்குது. அது வந்து காற்றுல வந்து அதிகமாக பட்டதால் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் பின்னாடி இந்த மாதிரி விறகடுப்பு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹரித் டைனி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.